உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வித்யா கார்த்திக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரு வக்ர பயிற்சி. குரு வக்ர பயிற்சி பற்றி நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ என்னென்னா, இயல்புக்கு மாறிய நிலையிலிருந்து குரு பகவான் செயல்பட போகிறார். அப்போ இயல்புக்கு மாறிய நிலை அப்படின்னா என்ன? நான் எதிர்பார்க்காம அப்படி நடக்கிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது மாதிரியான டைம் பீரியடாக இந்த 4 மாத காலங்கள் கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, அக்டோபர் 9 மிட் நைட்டு, கரெக்டாக சொல்லணும்னா அக்டோபர் 10. அப்போ 9 12:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து அப்படியே மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கிறது இந்த குரு வக்ர பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் 4-5 மாதங்கள் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எல்லாமே எல்லா ராசிக்கும் நடக்க போகுது. யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இந்த தடவை உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, குரு வக்ரமாக போகிறாரு. இன்னொன்று, சனி வக்ரகதி நிவர்த்தியாக போகிறாரு. இந்த 2மே நம்மளுக்கு நடக்க போகுது. ஒன்று என்னென்னா ஒரு ப்ளஸ் சைன், இன்னொன்றுமே நம்மளுக்கு ப்ளஸ் சைன் தான். பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் தான் நம்மளுக்கு விரையாதிபதியாகவும் வராரு. இந்த மாதிரிலாம் லாங்குவேஜில் சொன்னால் நம்ம குழம்பிடுவோம். நான் சாதாரணமாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். எப்போயுமே வக்ரகதி அடையக்கூடிய பிளானட்டை நம்ம முன்னோக்கி வச்சு நம்மளுடைய அஸ்ட்ராலஜியில் ஒரு கணக்கெடுப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு இப்போ 1, 5, 9 ஆக்டிவேட் ஆக போகுது. அதை தாண்டியும் திரும்ப அந்த 2, 4, 8 ஆக்டிவேட் ஆக போகுது. என்ன மேடம் போட்டு குழப்புறீங்க? அப்போ எல்லா இடமும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நான் எப்படி இருக்க போகிறேன்? நீங்களும் ஆக்டிவேட் ஆக போகிறீங்க. புரிஞ்சிருச்சா? அப்படியே நெருப்பு மாதிரி இருக்க போகிறீங்க. கொஞ்சம் கடன் அப்படின்ற இடத்துல கவனமாக இருக்கணும். நிறைய கடன் வருவதற்கான வாய்ப்புகள் மேஷராசிக்கு நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய முதல் ராசி எது அப்படின்னா அது மேஷராசி தான். ஏன்னா சனி 6 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த ராசிக்கு போகக்கூடிய பலனை கொடுத்துருவார் இல்லையா? அப்போது இந்த தடவை சனி என்ன பண்ணுவார்னா, வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அப்படியே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு வந்தால் நம்மளுக்கு என்ன, ஆட்டோமேட்டிக்காக 7.5 சனி ஆரம்பம். சும்மாவே எனக்கு அப்படி தான் மேடம் ஓடிட்டுருக்கு, 7.5 சனி இல்லாட்டியுமே நான் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. குரு 2ல் இருந்து கொஞ்சம் வக்ரகதி அடையினாலும் அவர் போகக்கூடிய அந்த ராசி அப்படின்றது இந்த ரோகிணி வரைக்கும் இருக்கிறனால கொஞ்சம் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரத்துக்கான நேரமாக இருக்குது. 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, பணம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பணம் வரப்போகுது. இன்னொன்று, வந்த பணத்துக்கு 2 மடங்கு அதிகமாக செலவு வரப்போகுது. இதுக்கு நீ பணம் வராமே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன பண்ணுறது, குரு கொடுத்து தான் அவன் அடம்பிடிக்கிறாரே, வாங்கிக்கோங்க. செலவையும் கொடுப்பாரு சனி. அதனால் சனி 12ஆம் இடத்துக்கு விரைச்சனியாக போகிறனால கண்டிப்பாக செலவும் அதிகரிக்கும். அதை தாண்டிய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, ஆரோக்கியத்தில் 100% கவனம் தேவை. இப்போ 2 விதமான பலன் இருக்குன்னு சொன்னேன்ல. அப்போ 1, 5, 9 இடங்கள் அப்படின்றது இயல்பா என்ன? 1 அப்படின்னா லக்னம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பலன் அனுபவிச்சிங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டாக? அதெல்லாம் இந்த 4 மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. சூப்பராக இருந்துச்சுன்னா இப்போ சூப்பராக இருக்க போகுது, சுமாராக இருந்துச்சுன்னா இப்போ சுமாராக இருக்க போகுது, ஒன்றுமே இல்லை அப்படின்னா இப்போ கொஞ்சோடு ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்படி வச்சுக்கலாம், சரியா? ஏன்னா அந்தளவுக்கு மோசமாகாது. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சுய பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் அப்படின்னு குரு போட்டிருந்தது அப்படின்னா அந்த மேஷராசி அன்பர்கள் கவலையே பட வேணாம். கண்ணை முட்டு காலரை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அபரிவிதமான பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 2 லட்சம் கிரெடிட் பண்ணுறேன்னு பேங்க்காரர் ஃபோன் பண்ணுவார். டாக்குமெண்ட்டே வேணாம் மேடம், வீட்டுக்கு வெரிஃபை பண்ணி காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு வருவதற்கான நேரமாக மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்ற பாயிண்டில் இருந்ததுன்னா. குரு சாதாரணமாக வக்ரமடையில் நார்மல் நிலையில் தான் இருக்கார் அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேணாம். 1, 5, 9 இயங்க போகுது. அப்போ என்ன 1, 5, 9 இயங்க போகுது அப்படின்னால குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படின்றது தாங்க குலதெய்வத்தோட அருள். 5ஆம் இடம் அப்படின்றது தான் காதல். 5ஆம் இடம் அப்படின்றது தான் கலை. இந்த தடவை குரு பெயர்ச்சி பலன்களில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4, 8, 10, 12 இடங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். கரெக்டாக சொல்ல போனால் 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். சில பேருக்கு வேலை கிடச்சிருக்கும், சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கும், சில பேர்கள் கலைகளை கற்றுக் கொண்டிருந்திருப்பீர்கள். இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சியும் அதே விளைவுகளை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பேக்டை சேர்த்து கொடுக்க போகுது. என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னா, நிறைய பேர் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை தொடங்கின தொழிலை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறீங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசிக்க போகிறீங்க, செயல்படுத்த போகிறீங்கன்னு சொல்ல, யோசிக்கிறதுக்கான தருணங்கள் இங்கே போடலாமா, அங்கே போடலாமா, இது கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்குமான்ற மாதிரியான ஒரு சூழலை, ஒரு தாட் ப்ராசஸ். நான் 5ஆம் இடம் தான் மைண்டு, 5ஆம் இடம் தான் புத்தி, 5ஆம் இடம் தான் மூளை. அங்கே அந்த குருவோட பார்வை கிடைக்கப்படுறனால 5ஆம் இடம் அபரிவிதமாக இயங்க போகுது. உங்களுடைய மூளை திறத்தால், உங்களுடைய இன்ட்யூஷன் பவரால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து ஜெயிச்சு முன்னோக்கி வருவதற்கான காலம் இந்த வக்ரகதி காலத்தில் நிகழப்போகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய உடம்பு, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனுடைய உடம்பை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம். நான் எப்பயுமே இந்த கோச்சார பலன் எடுக்கும்போது எந்தெந்த பிளானட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லாமே குரு பயிற்சி வக்ரம், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், குரு வக்ரம் ஓகே. அந்த குரு வக்ரகதி ஆகக்கூடிய காலத்தில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிளானட் என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செவ்வாயும் அங்கே வந்து நீச்சமாக இருக்கார், நம்ம சூரியனும் நீச்சமாக இருக்கார். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மேஷராசி பெண்கள் கண்டிப்பாக உங்களோட மனதளவில் சோர்வடையக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், உங்களுடைய தொழில். இது வரைக்கும் வீட்டில் விடவே இல்லை மேடம், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், விடவே இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான ஒரு நேரம் கூடி வருது. நிறையா பேர் காமர்ஸ்ன்ற மாதிரி வீட்டிலேருந்து உங்களோட ப்ராடக்டை தயார் பண்ணி அமேசானில், ஆன்லைனில் விற்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு நிறைய 100க்கு 150% இருக்குது. அதே மாதிரி நிறைய உங்களுடைய தொழில் குறித்த வியாபாரம், உங்களுடைய தொழில் குறித்த விளம்பரங்கள் நீங்கள் செஞ்சு அதன் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடிய நேரமாக இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலம் இருக்குது. நவம்பர் 17க்கு மேலே கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்லேயும், உங்களுடைய கணவருடைய ஹெல்த்லேயும், உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்லேயும் 100% நீங்கள் வந்து கேர் எடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாமனாருடைய ஹெல்த்திலும், உங்களுடைய மூத்த பையனுடைய ஹெல்த்திலையும் கண்டிப்பாக நவம்பர் 17க்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 1, 5, 9 இயங்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட பாக்கியஸ்தானம் வலுவாகும். ஏன்னா உங்கள் பாக்கியாதிபதி தான் குரு. அவர் வலுப்பெறனால சில குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் நான் சீரடி போகணும்னு நினச்சிங்களோ இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் போயிட்டு வருவீங்க. யாரெல்லாம் மகான் தரிசனம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ இந்த நேரத்தில் போடுவீங்க. சில பேருக்கு எதிர்பாராமல் காஞ்சி பெரியவர் உங்கள் கையில் வந்து உட்காந்துருப்பாரு, நீங்கள் போகும்போது அவரை பார்ப்பீங்க. அந்த மாதிரி மகா முனிவர்களுடைய ஆசீர்வாதமும், மகா முனிவர்களுடைய பாதத்தை போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், மகா முனிவர்களுடைய நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை தர மாதிரியான ஒரு இன்ட்யூஷனும் உங்களுக்கு வர்றதை நீங்கள் உணர்வீங்க. இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்க போகுது. ஸோ இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1, 5, 9 திரும்ப 6, 8, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 இடங்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஆக்டிவேட் ஆக போகுது. இந்த 6 இடங்களுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்விற்கான வெளிச்சத்தை கொடுப்பதற்கான காலமாக இருக்குது. 100% கண்டிப்பாக. இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது அப்பா வழி சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் கிட்டத்தட்ட பாத யாத்திரை போயிட்டு வரதுக்கான டைம் பீரியடாக கூட இருக்கணும். சில மேஷராசிக்காரங்க பாத யாத்திரை போயிட்டு வரீங்க. நிறைய பேர் முருகன் வழிபாடு செய்வதற்கான நேரமும் கூடி வருது. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா பால் சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் மிகச்சிறந்த யோகம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நடக்க போகுது. இது வரைக்கும் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு கொஞ்சம் உடல் சோர்வையும் கொடுக்க போகிறார் இந்த வக்ரகதி காலத்தில். கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் டயர்ட்னஸ் உங்களுக்கு வரப்போகுது. கொஞ்சம் லேசி ஆக போகிறீங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா விரக்தி அப்படின்றது இந்த டைமில் அப்படியே பிடிச்சிக்க போகுது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி இந்த பலனை சொல்லவே இல்லை. இதெல்லாம் இருப்பதுன்றது யதார்த்தம். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. நம்ம நேராக போயிட்டுருக்கோம் ஒரு ரோட்டில், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இல்லை ஏதோ ஒரு டேக் டைவர்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ மெட்ரோ கட்டி விட்ட மாதிரி டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு போச்சுன்னா ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்த கடந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் எடுத்துருவோம்ல. அந்த மாதிரி இந்த வக்ரகதி காலம் இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்களும் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் மாதிரி. இந்த இடத்த நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். இப்போது அதை மனசில் வச்சுக்கோங்க. சனி வேற அப்படியே கொஞ்சம் நகர்ந்து 12ஆம் இடத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகமாகும். குடும்பத்தில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதுக்குன்னு தெரியலையே, இத்தனை நாள் இப்படி இல்லையே, பின்ன திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் இது சரி பண்ண முடியலையே, நான் எவ்வளோதான் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் பட்டுக்கக்கூடிய டைமாக இந்த நவம்பர் 17லேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 3 மாத காலங்களையும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட பொறுமையால், உங்களுடைய தன்னம்பிக்கையால், உங்களுடைய மனோதிடத்தால் கையாள வேண்டிய காலம். அப்படி இல்லாட்டி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட கோட்டுப்படியை மிதிக்க வேண்டிய சூழல் அந்த மாதிரி இருக்குது. நான் பயமுறுத்துறதுக்காண்டி சொல்ல, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தடவை மேஷராசிக்கு குரு வக்ர பயிற்சி என்பது
சில இடையூறுகளையும் சில இன்னல்களையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் தலைவலின்னு அவஸ்தைப்படுறதுக்கான நேரமாக இருக்குது. அதனால் தலைவலிக்கான ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்கள். தலைவலி, தலையில் நீர் கோர்த்துக்கிறது, மைக்ரைன் வர்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் சரியாக எடுத்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு நடக்கும். இன்னும் சிலருக்கு வக்ரம்னு போட்ட ஜாதகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே நடக்க போகிறதில்ல. உங்களுக்கு அல்டிமேட்டான பலன் தான். சூப்பராக இருக்க போகிறீங்க, அடிச்சு தூள் கலப்ப போகிறீங்க, 1க்கு 2 பிரான்ச் போட போகிறீங்க, டீ கடையில் உட்காந்து வம்பு பேச போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, சுற்ற போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதங்கள் அப்படின்றது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தோட அடிப்படையில் உங்களுக்கு வரவேண்டிய எல்லா பாக்கியங்களும் வந்து சேர்வதற்கான நேரமாக கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. குரு அப்படின்றத நம்ம நாடி முறையில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜாதகர்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துலேயே வந்து குரு உட்காந்துருக்குற அப்படின்னா ஆன்மீக அழகுன்னு சொல்லுவோம்ல, இயற்கை அழகு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆத்ம அழகு. உங்களை பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்ல, ஒரு மெஜஸ்டிக் லுக்கு உங்களுக்கு வரப்போகுது. மேசராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக அப்படியே மெஜஸ்டிக்காக மாறக்கூடிய ஒரு மாதிரி பக்குவப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் தெரிய போகிறீங்க. அந்த பக்குவத்தை குரு உங்களுக்கு வாழ்வியல் கொடுக்க போகிறார். பின்னாடி இப்படி சனி வந்து ரெடியாக இருக்கார், இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ன மாதிரியான நல்லதை கொடுக்கணும், என்ன மாதிரியான கெட்டதை கொடுக்கணுன்றதை கணக்கு போட ஆரம்பிச்சிட்டார் சனி. எப்போ நவம்பர்லேருந்து அட வா அடுத்த மார்ச்சுக்கு மேலே அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த 4 மாதம் அவருக்கு கணக்கு போடுறதுக்கான டைம் பீரியடாக அவர் வச்சுருக்காரு. அதனால் இந்த 4 மாதங்களும் கிட்டத்தட்ட நீங்கள் நல்லதாக பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7.5 சனிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சனி அப்படின்றவர் வந்து நீதிமான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவருக்கு கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டார். எனக்கு மேசராசிக்கு சனி வந்து எதிரி, மேசராசிக்கு வந்து சனி இப்படி சனி அப்படின்னு நிறையா பேர் பயமுடுத்துகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் குழம்பிக்கவே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா சனி உங்களை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அவரை மாதிரி ஒரு தாராள உள்ளம் கொண்டவர் யாருமே கிடையாது. இந்த 4 மாதங்களும் சனி உங்களுக்கான கர்ம கணக்கை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு 1, 5, 9 இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை செலுத்தி நீங்கள் வந்து ஆன்ம தேடலில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சனியுடைய 7.5 சனியிலேருந்து தப்பிச்சுப்பீங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை டைம் பீரியடாக தான் இந்த வக்ரகதி காலம் வருது உங்களுக்கு. அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கவனம் தேவை, கணவன் மேல் கவனம் தேவை, அப்பா மேல் கவனம் தேவை. இந்த 3 விஷயம் நான் திரும்ப சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய மருத்துவ செலவு வரக்கூடிய நேரமாக இருக்குது, அதில் கவனமாக இருங்க. காதல் விவகாரங்களில் கொஞ்சம் மாட்டிக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் வக்ரகதி அப்படின்னு போட்டு இருக்கிறதோ அவர்கள்லாம் கவலையே பட வேணாம், சூப்பராக இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த ராசி பலனே பார்க்க வேணாம், எந்த ராசி பலனுமே பார்க்க வேணாம். யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு இருக்கோ அது மேசராசி மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் தான் ராஜா. இந்த தடவை உங்களுக்கு வர வேண்டிய எல்லாமே உங்களுக்கான நேரத்தில் வந்து சேரும். வேலை அப்படின்றதுல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 1 மாதம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வரி கட்டலை அப்படின்னா வரி கட்டி விட்ருங்க. ஏதாவது சார்ட் பேப்பர் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேலே ஏறி இறங்குறதுலலாம் ரொம்ப சூதானமாக இருக்கணும். கட்டிட வேலை செய்கிறவங்களாம் பார்த்து போங்க. கீழே போகும்போது கால் தடுமாறி விழுவதற்கான நேரமாக இருக்குது. என்ன மேடம் வெறும் மோசமாக சொல்கிறீங்க, நல்ல பலன் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் சூப்பராக நடக்க போகுது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சொத்து பிரிக்கல அவங்களுக்குலாம் இப்போ சொத்து பிரிக்க போகிறாங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுவீங்க, ஆமாம் மேடம் கிடச்சிருச்சு அப்படின்னு எங்களுக்கும் ஷேர் கொடுத்துடணும், சரியா? அதனால் சொத்துக்கள் பிரிப்பதற்கான நேரம் மேஷராசிக்காரங்களுக்கு கூடி வருது. அதே மாதிரி அப்பா வழியில் இருக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்க போகுது. அப்பா வந்து இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே பண்ணல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் நிறைய பண்ண போகிறாங்க. 10 வருஷமாக ஒன்றுமே பண்ணாத அப்பா இப்போ அப்படியே உங்களை பார்த்து இந்தாப்பான்னு வச்சு கொடுக்க போகிறாரு. அப்பா உடைய சொத்துக்கள் கிடைத்தல் இல்லை அப்பா வழியில் ஆதாயம் கிடைத்தல் அப்படின்றது இப்போதைக்கு நடக்க போகுது. அப்பா சம்பந்தமாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமான ஆசையும் இப்போ கிடைக்க போகுது. மத குருமார்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது. இறையாற்றல் அப்படியே அபரிவிதமாக கொட்டு போகுது. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை நீங்கள் சமாளிப்பதற்கு இயற்கையாகவே ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குதுங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி நம்ம கவலைப்படுவோமா? சும்மா கேம் ஆடுற மாதிரி உள்ளே போயிட்டு வெளில வந்துட மாட்டோம்ல, வந்துடுவோம். அப்போது கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கும் கொடுத்து ஒரு பிரச்சனையும் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். இது வரைக்கும் அசால்ட்டாக இருக்கிற மேசராசிக்காரங்க இன்னுமே அல்டிமேட்டாக மாற போகிறீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய ஆன்ம அழகு வெளிப்பட போகிறது. இந்த குரு வக்ர பயிற்சியில் மேசராசிக்காரங்களுக்கு பக்குவம் மேலோங்க போகிறது. பரிகாரம் என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வக்ர பயிற்சியில் ஒரே ஒரு பரிகாரம், தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. குலதெய்வத்தோட அருள் மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை வினமான எல்லா கஷ்டத்தையும் சரி பண்ணும், வரக்கூடிய எல்லா செல்வத்தையும் உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி இந்த பாம்போட கூடிய முருகன் இருப்பார்ல,
நம்ம திருத்தணியில் இருக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி பாம்போட கூடிய முருகன் இருக்கக்கூடிய படம் இருந்தது அப்படின்னா வால்பேப்பரில் பாருங்கள். இல்லை வந்து ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு என்ன வந்துருப்பது ஒரு 10 ரூபா வருமா, ஒரு பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டிக்கோங்க. இந்த 4 மாதமும் அந்த படத்தை நீங்கள் திரும்ப 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 பார்க்குறனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்வதை உணரலாம். முடியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யூஷுவல் சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள், விளக்கேற்றுங்கள். இதை தாண்டியும் ஒன்று நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேணாங்க, எந்த பூஜையும் பண்ண வேண்டாம். மனசால் அம்மா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா ஓடி வந்து உட்காந்துப்பா பக்கத்தில். அதனால் உங்களோட குலதெய்வத்தை கூப்பிட்டு உங்கள் குலதெய்வத்தோட உறவாடுங்கள். உங்கள் குலதெய்வத்தோட ஆசை கிடைப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இந்த 4 மாதம் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த மேசராசினியர்கள் இந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயில் போயிட்டு வரதுக்கான பீரியடாக இருக்கும். போயிட்டு வருவீங்க. போயிட்டு வர குலதெய்வம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அருளை கொடுக்கும். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த குலதெய்வத்தோட இதுக்கிட்ட ஒரு பெரிய மரத்தை ஒட்டி தண்ணி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களோட குலதெய்வம் அமைஞ்சிருக்கும். அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய அருள் அல்டிமேட்டாக கிடைக்க போகுது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பாள்.